கொடுத்த வாழ்க்கைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண் தான் ரூத். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ரூத் என்ன வாழ்க்கை? ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதித்தார். ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் சிதறடித்தார். ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்தார். ஆமீன் சொல்லுங்க. யோபுவை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவப்பட்ட மனுஷன். யோபு ரொம்ப உபத்திரவப்பட்டான், சரீரம் பலவீனமானது, யோபுடைய வாழ்க்கையில வியாதி வந்துச்சு, பிள்ளைங்களை இழந்து போனான். இதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு மிகப்பெரிய வலிமை உள்ள ஒரு சக்தி உள்ள ஒரு ஆள் யாருன்னா பெண் தான். நிறைய பேர் ஆணுன்னு நினைச்சு தப்பான ஒரு கணக்கு போடுறாங்க. பெண்ணினுடைய மன வலிமை மிகப்பெரிய தைரியமானது. அல்லேலூயா. பெண்ணினுடைய மன வலிமை உடல் வலிமையை விட மன வலிமை மிகப்பெரிய தைரியமானது. அல்லேலூயா. அதனாலதான் மரியாள் இயேசுவை ஆண் துணை இல்லாமல் பெற்றுக்கொள்ள தன்னுடைய இருதயம் சம்மதித்தது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போலதான் ரூத் தன்னுடைய கணவனை இழந்தும் கர்த்தர் கொடுத்த எந்த குடும்பத்தோடு நான் நிற்பேன் என்கிற ஒரு மன வலிமையை கர்த்தர் உள்ள வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத்துக்குள்ள ஒரு பெரிய மன வலிமை இருந்துச்சு. எப்படிப்பட்ட மன வலிமையா? கர்த்தர் கொடுத்தது அப்படின்ற ஒரு மன வலிமை. ஆமேன். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குரிய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ரூத்துடைய மாமியாருக்கு, ரூத்துடைய மாமியார் பேர் என்ன? நொகோமிக்கு எத்தனை மருமகளா? 2 மருமக. அப்படின்னா உங்களுக்கு 2 பிள்ளை இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த நகோமியை குறித்து வேதம் தெளிவா சொல்லுதா, ஒரு விடோ, தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண். அல்லேலூயா. கணவனை இழந்த பெண்ணுக்கு தன்னுடைய பிள்ளைதான் மிகப்பெரிய ஒரு வலிமையாய், ஒரு வலது கையாய், தன்னுடைய சரீரத்தின் ஒரு அவயங்களாய் காணப்படும். வேதத்திலே நகோமியை குறித்து சொல்லுகிறது. நகோமி தன்னுடைய பிடிங்கப்பா, விடி எழும்பி வா. அல்லேலூயா. நகோமியை குறித்து பைபிள்ல வேதத்துல தெளிவா சொல்லுது. நகோமி எப்படிப்பட்டவளா? இந்த ரூத்தை விட உள்ள இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா. அல்லேலூயா. முதல்ல கணவனாரை இழந்துட்டா. கணவனாரை இழந்து தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியில 2 பிள்ளையையும் என்ன பண்றா? பெத்தெடுத்து அந்த 2 பிள்ளையும் வளர்த்து தேவனுக்கு தேவ சமூகத்துக்கு முன்பதாய் ஆளாக்கி 2 பிள்ளைக்கும் 2 மருமக்களை தேடி வைக்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல அந்த 2 மருமகள்ல ஒரு மருமகளுடைய பெயர் ரூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மருமக தன்னுடைய மாமியாருடைய பேச்சை கேட்டுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவ தப்பா நம்ம புரிஞ்சுக்கொள்ள கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நகோமி என்ன சொல்றான்னா, நீ என்ன பண்ணு, உன்னுடைய தாய் வீட்டுக்கு, உன் சொந்த இனத்து வீட்டுக்கு நீ போய் உன்னுடைய வாழ்க்கை துணைய, மறுவாழ்வு துணைய நீ தேடிக்கோ. என்னுடைய பிள்ளை இறந்துட்டா, இனிமே என்னால அடுத்த பிள்ளைய பெத்து உனக்கு நான் கட்டி கொடுக்கறதுக்கு காலம் பத்தாது. ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட தெம்பு என் உடம்புல இல்லை, அப்படி இருந்தாலும் ஒரு புள்ள பெத்து அது வளர்ந்து அது வர்றதுக்கு நீ ஒரு கிழவி ஆயிருவே அப்படின்ட்டு நகோமி தெளிவா அந்த மருமகள் கிட்ட சொல்லும் போது, ஒரு மருமக என்ன பண்றா? மாமியாருடைய பேச்சை கேட்டு தன் தாய் வீட்டுக்கு புறப்பட்டா. ஆனா ரூத் என்கிற ஒரு ஸ்திரியோ, ரூத் என்கிற ஒரு குணசாலியான ஸ்திரியோ, ரூத் என்கிற கீழ்ப்படிமை உள்ள ஒரு ஸ்திரியோ, ரூத் என்கிற அன்புக்குள்ளாய் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பம் என்பது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அது அன்புக்குள்ளாய் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பே பிரதானது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரூத் தன்னுடைய மாமியாருடைய அன்பிலே கட்டப்பட்டவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரும் சேனை, ஒரு பெரும் திகழ், ஒரு பெரும் மீட்பு ஒன்றென்றால் அவன் மாமியார் தான். பயப்படுறது மாமியாருக்கு, விசுவாசமா இருக்கிறது மாமியாருக்கு,
பேசுறது மாமியார் கிட்ட, அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது எல்லாம் மாமியாருடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல ரூத்தை குறித்து தனி ஒரு சாப்டரே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுல பைபிள்ல இருக்கிற எத்தனை அதிகாரங்கள் உண்டு? சாரி, பைபிள்ல எத்தனை அத்தியாயங்கள் உண்டு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல எத்தனை? 66 புஸ்தகத்துல எத்தனை புஸ்தகங்கள் பெண்களை குறித்து எழுதப்பட்ட, பெண்ணுடைய பெயர்ல எழுதப்பட்டிருக்கு? 2 பேர் தான், ரூத், எஸ்தர். 2 புஸ்தகங்கள் தான் வேதத்துல பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்குன்னு பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல, தன்னுடைய மன வலிமையில உறுதிப்பட்டவர்கள். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய இருதயத்துல மரியாளுடைய கருவை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனா அவன் உத்தமன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அவன் உத்தமனும் சர்மா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருந்தான் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்மால் பார்க்கக்கூடும். ஆனா மரியாளுடைய இருதயமோ மிக வலிமை உள்ளது. எப்படிப்பட்ட வலிமையா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியை பெற்ற வலிமை. பழைய ஏற்பாட்டில் ரூத்துடைய வலிமை எப்படிப்பட்டதா? மகா பெரிய தேவனுடைய வார்த்தையின் வலிமையை பெற்றது. ஆனால் மரியாளுடைய தைரியமோ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக்கப்பட்ட தைரியத்திலே காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரூத்து சொல்லும் போதெல்லாம், தன் மாமியார் இடத்துல பேசும் போதெல்லாம், நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் நான் அங்க வந்து படுப்பேன், நீங்க அங்கேயே மரித்து போனாலும் நான் மரித்து. உன் ஜனம் என் ஜனம். யாரால சொல்ல முடியும்? உங்க மாமியார்கிட்ட நீங்க அப்படி சொல்ல முடியுமா? உன் ஜனம் என் ஜனம், உன் பிள்ளை என் பிள்ளை, உங்களுடைய சொந்தம் என்னுடைய சொந்தம், உன் வீடு என் வீடு, நீ இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் பங்கு கேட்கிறோம், எல்லாத்துலயும் பங்கு கேட்கிறோம். பங்கு கேட்கிறோமா கேட்க மாட்டோமா? இந்த மாமியாரை விசாரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அன்புக்குள்ள கட்டப்பட்டவங்களா காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எங்க பாஸ்டர் அம்மா குறிச்சு சொல்லணும்னா, என்னைக்குமே என்கிட்ட வந்து இத்தனை வருஷம், இந்த 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் போறோம், என் அம்மா இப்படி பண்ணாங்கன்னு என்கிட்ட இது வரைக்கும் வந்து சொன்னதில்லை. அல்லேலூயா. ஏதோ அவங்களை முன்னாடி வச்சுதான் நான் சொல்றேன். இது வரைக்கும் ஏன் உங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு சண்டை போட்டது கிடையாது என்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனா இது வரைக்கும் உங்க அம்மா வந்து என்னை இப்படி திட்டாங்க, உங்க அம்மா வந்து என்னை இப்படி பேசிட்டாங்க, நம்ம இங்க இருக்க கூடாது, அங்க இது வரைக்கும் பேசினா தனியா ஒரு இடத்துக்கு நம்ம தனியா போய் ஒரு வாழ்க்கை ஒண்ணு ஆரம்பிச்சு அங்க இருந்து நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னு நான் பேசும்போது கூட 1க்கு 100 முறை யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய அவங்க தாயா பார்த்தாங்க. சும்மா பாசமா பெருமை பேசுறதுக்காக கிடையாது, உண்மையை சொல்றேன். லாஸ்ட் டைம் கூட மூர்த்தி பிரதர்கிட்ட கூட நான் சொன்னேன், நாங்க திருவண்ணாமலைக்கு போற மாதிரி இருக்கும் பிரதர், வாரத்துல ஒரு நாள் வந்து நான் மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி பிளான் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கூட நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா அவங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம வீட்டுலதான் வந்து உட்காருவாங்க, இங்க இருந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய மாமியாரை தன்னுடைய சொந்த தாயா நேசிக்கணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டு மாமியாரை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆலோசனைக்குரிய ஒரு பாத்திரமாய். அல்லேலூயா. ரூத்தை குறித்து மாமியார் சில இடங்களில பார்க்க போனால், ரூத் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ரூத் 2. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடைய தாயா இருந்தது, போவாசுடைய இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். அல்லேலூயா. ரூத்த போவாசுடைய நிலத்துக்கு அனுப்புனது யாரு? ரூத்த போவாசுடைய நிலத்துக்கு அனுப்புனது யாரு? எதுக்கு ரூத்தை எதுக்கு அனுப்புறான்? அந்த தானியங்கள், சிந்தப்பட்டிருக்கிற தானியங்களை நீ சேகரிச்சு கொண்டு வா, நம்ம ஆகாரத்துக்கு உபயோகப்படுத்தணும்
அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் மாமியார் அங்க அனுப்புறா. ஆனா மாமியாருக்கு தெரியும் அந்த களத்துலதான் ரூத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய களம் ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரூத்துடைய மாமியார் நெகேமியாவோ அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் முடிப்பார். அவர் கர்த்தரை உச்சரிக்க கூடியவராய், ஆண்டவராகிய தெய்வத்தை, கர்த்தராகிய தெய்வத்தை, ஜீவனுள்ள தேவனை, வார்த்தையாகிய தெய்வனை உச்சரிக்க கூடிய ஒரு பெண்ணாய் அவள் காணப்பட்டார். அதே அந்த கர்த்தருடைய நாமத்தை மறுபடியா தன் சந்ததிக்கு சொல்லக்கூடிய ஒரு மகளா, ஒரு குணசாலி உள்ள பெண்ணா தன்னுடைய மாமியார் இருக்கிறாள் என்பதை அதே ரூத் அறிந்திருந்தபடியினாலே அந்த களத்துக்கு புறப்பட்டார். அவள் பசியாற்றுவதற்கு மாத்திரமல்ல, அவருடைய பசியை போக்குவதற்கு மாத்திரமல்ல, அந்நேரத்தின் காலத்தின் பசியை குறைத்துக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு செய்வார், இதை எனக்கு கர்த்தர் உத்தரவிட்டது, இந்த காரியம் கர்த்தரால் வரப்போகிறது என்பதை முன்கூட்டி அறிந்தபடியினாலே அல்லேலூயா போவாசினுடைய களத்திலே கால் வைக்க துணிந்தாள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போவாசுடைய களத்துல கால் வைக்க துணிந்தா. போவாசுடைய களத்துல கால் வச்சோன்னா கர்த்தர் ஒரு பெரிய கேட்டை ஓபன் பண்றாரு. நீங்க அன்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேட் ஒன்று ஓபன் ஆகும். நீங்க அன்புல கட்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேட் ஒன்று திறக்கும். இந்த உலகத்தின் அன்பு என்ன பண்ணுமோ உங்களுடைய வாசல்களை அடைக்கும். ஆனா கர்த்தருடைய அன்போ உங்களுடைய வாசல்களை திறக்க பண்ணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்காக திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை 7 சபையில பார்க்கும்போது 7 சபையில லவோதிக்கா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிற, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமலோ. அல்லேலூயா. நீ இப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், உனக்கு என்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாமத்தை, அவருடைய நாமத்தை, கர்த்தராகிய தெய்வம் என்கிற நாமத்தை உச்சரிக்க கூடியவர்களாய் இந்த சபை எப்படிப்பட்ட நாமத்தை உச்சரிக்கக்கூடியதா இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்தை, சேனைகளின் ராஜாவுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை, அவர் நாமத்துக்கு நிகரான நாமம் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிற சபையாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் போறா. ரூத் அந்த காலத்துல நின்று எல்லா பயிர்கள விழப்பட்ட அந்த விதைகள் எல்லாம் சேகரிக்கிறார். அப்ப போவாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் பாக்குறாரு. அந்த களத்துக்கு அதிபதி, அந்த களத்தினுடைய ஓனர். அல்லேலூயா. அந்த போவாஸ் பாக்குற யார் இதுன்னு கேட்கும் போது அந்த கீழே விழுற அந்த விதைகளை பொறுக்கி சேகரிக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. போவாஸ் ஒரு அதிகாரத்தை வைக்கிற. என்ன அதிகாரம்? ஏம்மா நீ என்ன பண்ண, வேலைக்காரர்கள் பங்கெடுக்கிற அந்த பானையில நீ தண்ணி அள்ளி குடிக்கலாம், உனக்கு நீ களத்துல நீ விழப்படுகிற இன்னும் நெல்ல நீ என்ன பண்ண, கோதுமைய நீ எடுத்துக்கோ. வேலைக்காரர்களுக்கு ஒரு கட்டளை இருறாரு, இன்னும் கொஞ்சம் களத்துல வீசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்காருன்னா கர்த்தர் உங்களுக்கானவைகளை கர்த்தர் திறந்து வைப்பார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் விதைப்பார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் ஆக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைக்கிறது போதுன்னு நினைக்கும் போது மீதமானவைகளை கர்த்தர் சேகரிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் 5 அப்பம்தான், 5 அப்பம்தான், 2 மீன் தான். எத்தனை பேர் போஷிச்சாங்க? எத்தனை பேர் போஷிக்கப்பட்டாங்க? இன்றை பசியாற்ற போதும் என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், மீதமும் கூட உண்டு என்று ஆண்டவர் சொல்லுவார். இன்று என் வயிறு திருப்தியானது என்று நினைக்கும் பொழுது நாளை உன் சந்ததியும் கர்த்தர் திருப்தி பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சபைக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சபைக்காக சேகரிக்கப்படுகிற ஒவ்வொரு தானியங்களும், இந்த சபைக்காக வரப்போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் போவாசுடைய நிலத்திலே விழப்பட்ட அத்தனை கோதுமையை போல அந்த போவாசுடைய
நிலத்தில் விழப்பட்டிருக்கிற கோதுமை விதையை போல இந்த சபையிலிருந்து ஒரு ரூத் எழும்பினால், இந்த சபையிலிருந்து ஒரே ஒரு ரூத் எழும்பினால், இந்த தேசத்தின் விதைக்கப்பட்ட, இந்த தேசத்திலே கீழே விழப்பட்டிருக்கிற அத்தனை கோதுமைகளும் பிரயோஜனப்படும்படி உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க மக்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ரூத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒரே ஒரு ரூத்து. நீ எழும்பு, அந்த கோதுமை, விழப்பட்ட கோதுமை, களத்துல விழப்பட்ட கோதுமையை நீ சேகரி இந்த சபைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கான வாழ்க்கையை பின்னாடி வச்சிருக்கிறாரு. சேகரிக்க போன இடத்துலதான் வாழ்க்கையின் திருப்பு முனை ஆரம்பித்தது. சேகரிக்க போன இடத்துலதான் மீதம் கழிக்கக்கூடிய வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கையா கழிக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேறெல்லாம் இங்க பாருங்க, நான் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆனா டாபிக்கே கொஞ்சம் வித்தியாசமா போகுது. அல்லேலூயா. நான் ரூத்தை பத்தி மட்டும்தான் பேசணும்னு வந்தேன். ஆனா விதன்றாரு, சபன்றாரு. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. விதைக்கிறேன், அந்த விதை கீழே தான் விழுந்திருக்குது. அது கீழே தான் கிடக்குது. அது யாரா விட்டா அது பிரயோஜனப்படாது. ஆனா சேகரிக்கணும். இந்த சபை சேகரிக்கிற சபையாய் மாறணும். ஆமீன் சொல்லுங்க. இது இழந்து போன சபை அல்ல. இந்த சபை அப்படிதான் இருக்குது. நான் பாக்குறேன், நான் உணர்றேன். இந்த சபை எப்படி தெரியுமா இருக்குது? கைவிடப்பட்ட சபையை போல, கணவன் இல்லாத ஒரு பெண்ணை போல, ஒரு விடோவை போல. அதுக்குன்னு நான் அப்படி கொச்சையா சொல்ல வர்றது. ஆனாலும் உங்களை கொண்டு கர்த்தர் சேகரிக்க பண்ணுவா. ஒரு புது வாழ்க்கையை துவங்க பண்ணுவா. பழையவைகள் எல்லாம் முடிய போகிறது. புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வா. புதிய காரியத்தை செய்வா. ஒன்றும் இல்லாத இடத்துல, ஒன்றும் புரியாத இடத்துல, ஒன்றும் இல்லாத நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்காக துவங்குவா. அவர் துவங்கினதை முடிப்பா. அவர் துவங்க போகிற நாள் இது. அவர் துவங்கினதை அவர் முடிக்கும் நாள் வரைக்கும் அவர் என்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயாவது ரூத்தை ஆண்டவர் கைவிட்டாரா? ஒருவேளை மாமியாருடைய பேச்சை கேட்டு ரூத்தும் ஓடி இருந்தா இந்த வேதத்துல ரூத்துன்னு ஒரு புத்தகமே இருந்திருக்காது. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ரூத்துன்னு ஒருத்திய மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் 4 அதிகாரம். எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம். ரூத்து புஸ்தகத்துல 4 அதிகாரம் இருக்கு நேசன். 4 அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. அப்படியே ஒரு சின்ன சின்ன வசனங்களை வாசிச்சு முடிக்கலாம் சீக்கிரமா. ரூத்து 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 11, 12. ரூத்தை குறிச்சு வேதம் சொல்லுகிற சாட்சி. ரூத் யாருக்கு? போவாஸ். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும், யாரு? ரூத்தை அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் யோசேப்பு அறிஞ்சிருக்கிறாரு. உன் அறிஞ்சிருக்கிறாரு. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். எது வாசிக்கிறீங்க? 12 வாசிங்க. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் அந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றால் இங்க 11, 12 உத்தமத்தை குறித்து, அதாவது ரூத்துடைய உத்தமத்தை குறித்து வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தெளிவா, போவாஸ் தெளிவா ரூத்து கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. உன் புருஷன் இழந்ததுக்கு பிறகு, உன் புருஷனை நீ இழந்ததுக்கு பிறகு உன் மாமியாருக்கு நீ பண்ற சேவையை நான் அறிஞ்சிருக்கிறேன். உன் மாமியாருக்கு கீழ்ப்படுகிற அதுல ஒரு வசனம் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல எதுலன்னு தெரியல, நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். இல்ல நான் சொல்றேன், நீங்க படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல போவாஸ் சொல்றாரு, இந்த இளம் பிரயாணத்துல வாலிபத்தை தேடி போகாம, ஒரு வசனம் இருக்குதுல்ல,
இந்த 4 அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, வாலிபத்தை தேடி போக. பாருங்க, ரூத்தை குறிச்சு போவாஸ் என்ன சொல்றாரு, இந்த இளம் வயசுல உன்னுடைய உணர்வு, உன்னுடைய எல்லா ஆசை பாசம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி உன் வாலிபத்தின் மோகத்தை தேடி நீ ஓடாம உன் மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே அடிப்பணிஞ்சு நீ எங்க நிக்கிற? உத்தமத்துல நிக்கிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமத்துல, அந்த உத்தமத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ரூத்தின் இடத்துல கர்த்தர் தன்னுடைய உத்தமத்தை பார்த்தா, அதனாலதான் போவாஸ் தன்னுடைய போர்வையினாலே ரூத்தை மூடிக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போவாஸ் தன்னுடைய காலின் மேல் போற்றப்பட்டிருந்த போர்வையினாலே போவாஸ் ரூத்தை மூடிக்கொண்டார். போவாஸ் தன்னுடைய ஆஸ்திகளுக்கு ரூத்தை சொந்தமாக ஆக்கி கொண்டார். போவாஸ் தன்னுடைய ஆஸ்திகளுக்கு ரூத்தை தன்னுடைய எல்லா சொந்த பந்தங்களுக்கு ஒரு நிகரான சொந்தமா தன்னுடைய வாழ்க்கை பரியந்தோ தன்னோடு கூட பிரயாணிக்கிற, தன்னோடு கூட வருகிற, தன்னை சுமக்கிற ஒரு உத்தமத்தை கண்டு ஒரு உத்தமையாக ரூத்தை போவாஸ் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. போவாஸ் சொல்லுகிறான், நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொண்டவர் கர்த்தர். உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர், உங்களை உருவாக்கினவர் கர்த்தர். உங்களை இறுதி பரியந்தோ அவர் நடத்த போதுமானவர். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சந்ததி, பெயர் சொல்லக்கூடிய சந்ததியா, நீ உத்தமமாய் வாழும் பொழுது உன்னுடைய சந்ததி எத்தனை தலைமுறையானாலும் உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய சந்ததியா, இயேசுவின் நாமத்துல சொல்லுகிற உங்க சந்ததி பெயர் சொல்லுகிற சந்ததியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுது. ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் இல்ல 19 இருந்து வாசிங்க. எஸ்ரா போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னுடைய உத்தமத்தை பார்த்து, உன்னுடைய உத்தமத்தின் கிரியையை பார்த்து, உன்னுடைய உத்தமத்தின் பலனை பார்த்து, நீ உத்தமமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய சந்ததியை கர்த்தர் ராஜாவாக்கினாலும் அது ஆச்சரியப்படத்தக்கதாய் அல்ல. கர்த்தருடைய சந்ததியை ராஜாவாக்கினாலும் அது மேன்மையாய் பாராட்டக்கூடியது அல்ல. ஏன் தெரியுமா? உன்னுடைய உத்தமத்தின் சந்ததியை கர்த்தர் பார்த்து உன்னுடைய சந்ததியை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற கடமை கர்த்தருடைய கடமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது நான் விசுவாசிக்கிறேன். அந்த முப்பாட்டியாகிய அந்த ரூத்துடைய உத்தமத்தை கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய உத்தமம் உங்களுடைய சந்ததியை பெயர் சொல்ல பண்ணும். உங்களுடைய உத்தமம் உங்களுடைய சந்தானத்தை பெயர் சொல்ல பண்ணும். உங்களுடைய உத்தமம் இந்த சபையை பெயர் சொல்ல பண்ணும். உங்களுடைய உத்தமம் இந்த சபையை எழும்ப பண்ணும். உங்களுடைய உத்தமம் இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களுடைய உத்தமத்திலே நீங்கள் நிலைத்திருந்தா உங்களுடைய உத்தமத்தின் பலன் உங்களோடு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் உத்தமத்திலே நடந்தார். ரூத் உத்தமத்திலே காத்திருந்தார். அந்த உத்தமத்தின் பலன் அவளோடு வந்தது, அவளுடைய சந்ததியோடு வந்தது, அவருடைய சந்தானத்தோடு தலைமுறையா அவருடைய சந்ததியோடு உத்தமத்தின் வார்த்தையும் உத்தமத்தின் கிருபையும் வந்தது போல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய உத்தமத்தை பார்த்து உங்களுக்கு கர்த்தர் அருள பண்ணுகிற நாள் இது. உங்களுடைய உத்தமத்தின் பலன் நாள் இது. நீங்க உத்தமமா செயல்படுங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் அன்புல கட்டப்படல, இந்த சபைக்குரிய அன்புல